Hi friends, this is Abhi from Abhi Creation. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்கறோம்னா என் முன்னாடி நல்ல வயலட் டீப் வயலட் கலர்ல வந்து ஒரு saree இருக்கு. சாரில வந்து வேற ரவுண்ட் அண்ட் புட்டா இருக்கு. இதுக்கு நம்ம இப்படி ப்ளவுஸ் டிசைன் பண்ணிருக்கோம்னு பார்க்கறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ். ஒரு பீகாக் தான் டிசைன் பண்ணிருக்கோம். இத பாருங்க एक्चुअली நல்ல பீகாக் வந்து பார்த்தோம்னா இப்படி பண்ணிருக்கோம்னா நல்ல பல்ஜ்ட் பாடி மாதிரி போட்டுருக்கோம். அந்த ப்ளவுஸ் சாரில வந்து வெறும் வயலட் மட்டும் தான் இருக்கு. பட் நம்ம சில டிஃபரன்ஷியேட் காட்டினா தான் பீகாக் நல்லா அழகா தூக்கி காட்டலாம்ங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கிரீன் கலர் காட்டியிருக்கோம். கொஞ்சம் அப்புறம் ராமர் ப்ளூ கொஞ்சம் காட்டியிருக்கோம். அவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பீகாக் வந்து நம்ம பீகாக்கோட டயகிராம் வந்து பார்த்தோம்னா நல்ல எலும்பி பியூட்டிஃபுல் நல்ல ஷேப் அழகா போட்டிருக்கோம். அண்ட் பீகாக்கோட இது கொண்டையெல்லாம் போட்டிருக்கு. ஒரு ஃபெதர் அப்புறம் இதுதான் பீகாக்கோட ஃபெதர். இது பாருங்க இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. லாங்கா போட்டிருக்கோம். நெக்கோட ஃபுல்லாவே நெக் வந்து ஃபுல்லா ஒரு சைடு நெக் வந்து ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. இது வந்து பிளவுஸ் வந்து மொத்தமா பார்த்தோம்னா ஒரு சைடு போடுற டிசைன் தான் போட்டிருக்கோம். அது கட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காண்டி அந்த பீகாக்கோட ஃபெதருக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி அந்த வளைச்சு நம்ம கட்டிங் எல்லாம் கொஞ்சம் எம்போஸ்டா போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் அதுல ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டிட்டோம். பீகாக் வரைஞ்சிட்டோம். நம்ம அப்புறம் உள்ள நம்மளுடைய சாய்ஸுக்கு எப்படி ஃபில் பண்ணணுமோ அண்ட் கஸ்டமர் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஃபில் பண்ணணுமோ அது மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஃபெதருக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் நம்ம ஸ்டிக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அந்த சுகர் பீட்ஸ் ஒரு அவுட்லைன்ல வச்சுட்டு திரும்ப ஒரு கேப் விட்டு திரும்ப சுகர் பீட்ஸ் ஒவ்வொரு ஃபெதரா தான் நம்ம அதை ட்ரா பண்ணோம். மொத்தமா நாங்கள் ட்ரா பண்ண இமேஜ். அப்புறம் ஃபெதர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈவனாக இல்லாமல் ஒன்று சிறுசு ஒன்று பெருசு வர்ற மாதிரி தான் வந்தது. ஸோ அது பண்ணியிருக்கோம். ஃபில்லிங்க்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் இது ஒரு த்ரெட் ஒர்க் தான் நிறைய கேட்டாங்க. ஆரஞ்சு ப்ளவுஸ் இருக்கிறதுனால அதை அமைக்கி காட்டிட்டு த்ரெட் ஒர்க் நிறைய கேட்டதுனால நம்ம அந்த வயலட் த்ரெட் ஒர்க் வந்து நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்காண்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கோம். எல்லாத்துலையும் ஜரி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு ஒரு க்ரீன் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். உள்ள ஃபில் பண்ணுறது மட்டும்தான் நம்ம அந்த சாரி கலர் வயலட்டில் கொடுத்துருக்கோம். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலர். இந்த பீகாக்கோட பாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ராமர் ப்ளூவில் கொடுத்துருக்கோம். அந்த காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலராக பார்த்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸ் எல்லாம் தேவைமோ அவங்க பட்ஜெட் தக்கன பார்த்து கொடுத்துருக்கு. அண்ட் நெக்லைனில் பார்த்தீங்கன்னா திரும்ப இருக்கு அந்த பீகாக் ப்ளூ கொடுத்துருக்கோம். த்ரெட்டில் வந்து லோடு அந்த ஹெவி லோடு போடுறோம் பார்த்தீங்களா அந்த லோடு வந்து நல்லா எம்போஸ்டாக நல்லா பியூட்டிஃபுல்லாக அழகாக போட்டிருக்கு. இதுதான் நம்ம வந்து நெக்கில் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னோம்னா அவனுக்கு நம்ம ஸ்லீவ் வந்து பார்த்தோம்னா வெறும் இதுதான் கொடுத்துருக்கோம். ஃபெதர் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். வேற எதுவுமே கிடையாது. பீகாக் இமேஜே கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்லீவ் வந்து பாருங்க அந்த ஃபெதர் போட்ட பார்த்தீங்களா அதுவே கொஞ்சம் டிஸ்பார்க் ஆகிற மாதிரி ஒரு பெரிய சென்டரா ஒரு பெரிய இதை போட்டு குட்டி குட்டியா சைடில் போகிற சின்ன ஃபெதர்ஸ் எல்லாம் போட்டாச்சு. பீகாக் போடலாம். பட் கஸ்டமரோட விஷ் வந்து என்னன்னா அவனுக்கு பீகாக் வந்து ஹைலைட்டிங்காக சென்டரில் மட்டும் போட்டால் போதும். ஸ்லீவ் வந்து அந்த ஆரஞ்சு கலர் அமுக்கிறதுக்காண்டி இந்த கலரை கேட்டாங்க. ஸோ நம்ம அதை அப்படியே நம்ம ஃபெதர்ஸை மட்டும் சின்னதாக திரும்ப நம்ம ஸ்கேன் பண்ணி எடுத்து நம்ம டயக்ராம் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இந்த ஃபுல் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த பாருங்க பீகாக் தான் ஒன் சைட் பீகாக். இதை போடும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது டீப் நெக்கில் போட்டிருக்கோம். நம்ம நெக் டெப்த்துக்கு தக்கன்னு பீகாக்கோட ஃபெதர்ஸ் வந்து வரும். இப்போ நெக் டெப்த்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கம்மி ஃபெதர்ஸ் வரும். நெக் டெப்த்து லார்ஜாக இருந்துச்சுன்னா அதுக்கு தக்கன ஃபெதர்ஸ் வரும். இதே பீகாக் நம்ம ரெண்டு சைடு போடனாலும் ரெண்டு சைடு போட்டுக்கலாம். இது கஸ்டமரோட விஷ் அண்ட் பட்ஜெட் அதுதான். இப்போ இதில் ஃபில்லிங் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஐடியாவுக்கு தக்க நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னாலுமே நமக்கு வந்து பட்ஜெட்டுக்கு தக்கதை நம்ம போட்டுக்கலாம். அவங்க எப்படி மாதிரி காஸ்ட்லியாக கேட்டாங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரிங் ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம். கம்மியாக போகுதுன்னா பீட் ஒர்க்கோ த்ரெட் ஒர்க்கோ வெறும் ஜெரியோ இல்லை வெறும் ஸ்டோன்ஸ் கூட வச்சு முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பீகாக்கோட ப்ளவுஸ் உங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இது மாதிரி வேறு எதுவும் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் அப்லோட் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி வரும். அண்ட் இது மாதிரி டிசைன் யாரும் எதிர்பார்க்குறாங்க ஒன் சைட் போதும் நம்ம வேணுங்கிற பட்ஜெட்டில் வந்து நம்ம இதை டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறதுனால யாராவது பட்ஜெட்டட் ப்ளவுஸ் கேட்குறாங்க இல்லை ஹெவியாக கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் பண்ணித்தரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.